ம் சரி. லஞ்சம்னா என்ன இப்போ? அவங்க தேவையை கொடுக்குறீங்க, அவனுக்கு அதான் தேவை நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அது உதவான்னு தெரியல, அவன் கொண்டு அப்படியே ஆசிரியர் கொடுக்க போறான், அவ்வளவுதான். இல்லைன்னா அவன் கொண்டு போலீஸ் கொடுப்பான், கோர்ட்டு கொடுப்பான், ஹாஸ்பிட்டல் கொடுப்பான். அவனுக்கு அதான் தேவை, அது கிடைச்சது, அதை கொண்டு அங்கே அப்படியே போயிடும், செலவாயிரும். அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியல, அவனுக்கு வேண்டியதை கொடுத்துருக்க உங்க காரியம் ஆகுது. இன்னைக்கு ஷூ வாங்கி கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போயேன்னு சொல்லுது பிள்ளை, என்ன பண்றீங்க? எனக்கு நீ டூர் போட்டு போட்டா தான் ஸ்கூலே போவேன் அப்படின்னு சொல்லுது, என்ன செய்வீங்க? டூர் அது தேவையா? ஏன் செஞ்சு கொடுக்குறீங்க? அது லஞ்சம் தானே. உங்க பிள்ளைக்கு செஞ்சா அது லஞ்சம் கிடையாது, இன்னொருத்தருக்கு செஞ்சா அது லஞ்சம்ன்றீங்க. அவனுக்கு விளங்கலை, அது லஞ்சம் நினைக்கிறான். அவனுக்கு என்னைக்கு இது விஷம்னு நினைக்கிறானோ, இது நெருப்புன்னு நினைக்கிறானோ தொடமாட்டான், அப்படி கேட்க மாட்டான். எத்தனை பேர் வேலை விட்டுருக்காங்க தெரியுமா? நான் பண்ணதெல்லாம் பாவம், இந்த தொழிலே செய்ய மாட்டேன்னு விட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நெருப்பா பார்க்குறாங்க, அதை இவ்வளவு காலமும் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், செய்யுங்க பரவாயில்ல, இல்லை நெருப்பு இவ்வளோ நான் அக்கிரமம் பண்ணிட்டேன் தெரியாம இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியல, இவங்க எதுமோ லஞ்சம் நீங்க கொடுத்து அப்படின்னு. அப்போ அவனுக்கு ஒழுங்கா நீ வச்சிரு, அவனுக்கு நியாயமாக அதுக்கு மேல இருக்கிறவனை சரி பண்ணு, இல்லையா? குடிக்க வேணாம் குடிக்க வேணாம் என்கிட்ட 1000 தடவை சொல்றீங்க, குடி உருவாக்குறத நிப்பாட்டு, அதுவும் கண்ட்ரோல் இருக்குல்ல. தயாரிக்கிறவன் ஒரு 4 பேர் 2 பேர் இல்லையா, அவனை நிப்பாட்டினா போதும் இல்லை. இதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான வேண்டு போய் தினா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு இருக்க குடிக்காதுன்ட்டு, அந்த 2 பேர்ட்ட சொல்லி செய்கிறத நிப்பாட்டுறான்னு, அதுவும் கண்ட்ரோல் தான் இருக்கு இல்லையா? அப்போ என் காரியத்தை செய்ய விடாம நீ தான் அவனை உருவாக்கி வச்சிருக்க, அவனுக்கு வேண்டியது அதுதான், இப்போ அதை செய்யுங்க. அவன் உணர்வான், உணரும் போது அவன் வருத்தப்படுவான், இனி நியாயத்தோட வாழ ஆரம்பிப்பான். அவனுக்கு தெளிவுபடுத்துங்க. அப்போ நீங்க எவனோ ஒருத்த வாங்க நினைக்கிறீங்க, உங்க பிள்ளை நாளைக்கு அதே ஆபீஸ்ல உட்காந்து இருக்கும்போது அவனுக்கு எப்படி சொல்றது யோசிக்கிறீங்களே? உங்க வீட்டுல உங்க பிள்ளை அந்த ஒரு ஆபீஸ்ல உட்காந்து அதை செஞ்சுச்சுன்னா அது சொல்லிக் கொடுங்க. நீங்க இதுக்கு எவனோ திருத்த போறீங்க? நம்ம வீட்டுல பிள்ளைங்க இல்லையா? நம்ம வேலை செய்யலையா? அண்ணன் தம்பி வேலை செய்யலையா? மாமா மச்சான் வேலை செய்யலையா? அதே கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை அதே பிரைவேட் ஆஃபீஸ்லையோ எந்த ஆஃபீஸ்லையோ எதுக்காக போகும்போது லஞ்சம் கேட்கிறானோ அந்த இடத்துல உங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? அவனை பெரும் பணக்காரன், நிறைய வசதி, பெரிய படிப்பு கவர்மெண்ட்ல நுழைஞ்சிட்டான். இவ்வளோ பரீட்சை எழுதி இவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா பரீட்சைப்பட்டு ட்ரைனிங் எடுத்து இதுக்கா நீங்க அங்கே போய் சேர்றீங்க? இப்போ யாரை நம்ம மதிக்கிறோம்? கவர்மெண்ட் வேலை இருந்தால் தான் நான்லாம் பொண்ணை கொடுப்பேன் மாப்பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னா நீங்க என்னத்தை விரும்புறீங்க? லஞ்சம் வாங்குறது தானே விரும்புறீங்க. அப்புறம் லஞ்சத்தை குற்றமா சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து அது கஷ்டமா இருக்கு, உங்க மாப்பிள்ளையோ மருமகனோ அண்ணனோ தம்பியோ வாங்கினா நல்லது உங்களுக்கு, அப்படியா? ஏன் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க வீட்டில் போய் பேச மாட்டேங்க இதெல்லாம் லஞ்சம் வாங்குறது அப்படின்னு. அப்போ அது தவறுன்னு, அது நெருப்புன்னு அவனுக்கு புரியல. நான் செய்யக்கூடிய காரியத்தை நல்லபடியா செய்யணுங்கிற அந்த உணர்வு வந்துச்சுன்னா இந்த பேச்சு தானா போயிடும்ல. அப்ப அதனால அடுத்தவங்க இல்லை, நம்ம என்ன செய்யணுங்கிறத வேதம் அறிவிக்குது. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் நியாயத்தை தெரிஞ்சுக்காங்க. நானும் உங்களை மாதிரிதான், நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு இன்னொருத்தன் போய் என்ன சொல்றானா இல்லையா? ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனே போகும்போது நானும் உங்க மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான், நானும் கவர்மெண்ட் தான் சொன்னா நானும் நம்பிக்கை கொண்டவன் தான் என்று கூறுகின்றான். கபோதியாக தட்டளையோடு இறைவன் வைத்து விடுவான்னு சொல்லி ஞாபகம். நம்பிக்கை கொண்டவர்களை பார்க்கும் பொழுது நானும் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள். இந்த கவர்மெண்ட் ஆபீசர் இன்னொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நானும் கவர்மெண்ட் ஆபீசர் தான் சொல்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கபோதிகளாக தட்டளை விட்டுடுவேன்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ நீ தப்பு பண்ற, இவனு அது மாதிரி தப்பு பண்ணுவான், நம்ம தப்பு பண்ற மாதிரி அவனும் தப்பு பண்ணுவான், அப்படி தெரிஞ்சுட்டு தானே பண்றீங்க. 2 பேரும் தட்டளை விட்டுருவான். நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவ்வளோ அப்படி வாங்குறவங்களே நிலத்தானே வாழ்றான்னு. அவன் வீடு எல்லாம் சுவர் பூரா உயரமா இருக்கு, உள்ள என்ன நடக்குன்னே தெரியாது, உள்ளே விட மாட்டான் அவங்கள. உள்ள என்ன நடக்கு ஏன் தெரியாது தெரியுமா? அவன் என்ன பாடு போறான்னு அவனுக்கு தெரியாதுங்க. ஆனா அதை பார்க்கவே வேண்டான்ற நான், நம்ம பார்க்கவே வேண்டாம். உங்களுக்குள்ள பாருங்க,
உங்களுக்குள்ள பாருங்க, வேதம் ஊரை திருத்தறதுக்கு சொல்லவே இல்லை. என்னைய திருத்தறதுக்கு தான் நான் படிக்கிறேன். ஊரை திருத்தவே வேண்டாம். நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தேன், நான் வாங்கக்கூடாது, நான் என்னுடைய வேலை செய்யணும். வாங்குறத விடுங்க, நான் என்னுடைய வேலை செய்யணும். ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, என் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி. ஏன் விவசாயி கலப்படம் பண்ணுறது இல்லையா? வியாபாரி கலப்படம் பண்ணுறது இல்லையா? ஏன் அங்கே போயிட்டீங்க? இவன் லஞ்சத்தை வேறு விதமாக வாங்குறான் இல்லையா? 1 கிலோவில் 1.25 கிலோ 3/4 கிலோ கொடுத்துட்டு 1 கிலோன்றான். இது லஞ்சம் தானே? 1/4 கிலோ லஞ்சம் தானே இல்லையா? மிளகோட பப்பாளி விதையை கலந்தா லஞ்சம் தானே? அப்போ எதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதை மட்டும். எங்கே நம்ம கஷ்டப்படுறோமோ அங்கே மட்டும் பேசணும். அப்படிதான் பண்ணுவோம். அதான் போராட்டம். பெரும் போராட்டத்தை மேற்கொள்வீராக. அப்படின்னா நீங்கள் நியாயமாக, அவன் அநியாயம் பண்ணுறான், நீங்கள் நியாயத்தோடு இருங்க. அவனுக்கு அது வேணும், கொடுத்துருங்க. அது அவனுக்கு நெருப்பு. உங்களுக்கு காரியம் லேசாயிருது, உங்கள் காரியம் லேசாயிருது. அது அவனுக்கு நெருப்புன்னு அவனுக்கு புரியணும். நீங்கள் என்ன சொன்னாலும், கொடி தூக்குனாலும் சரி, போராட்டம் பண்ணாலும் அவனுக்கு புரிய போயிடும். சிரிச்சிட்டே போயிடுவான். அவன் சிரிச்சிட்டே போவான் உங்களை பார்த்து. நீங்கள் நியாயத்தோடு இருங்க. அவனுக்கு எப்படி அவனுக்கு அதை தெளிவுபடுத்தணுங்கிறது படைச்சவனுக்கு தெரியும். உங்களுடைய நியாயம். அப்போ நீங்கள் அந்த போராட்டத்துக்கெல்லாம் போக மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் பார்வை வேறு விதமாக இருக்கு, அவ்வளோ. அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஒருத்தரை போய் பாரு, அவர் காசு வாங்கிட்டு எல்லாம் விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அது இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் அவனுக்கு கொடுத்தீங்க, அவனுக்கு அதான் வேணும் தெரியுது. இதுக்கு போய் கேட்டுட்டு இருக்கான் வேலை செய்யாமல் அப்படின்னு தெரியுது. சொல்லி பார்க்குறீங்க, அப்போ கேட்கல. அவனுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு செஞ்சுட்டு வந்துடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் ரூட் காட்டி விடாதீங்க அந்த பாதையை. இப்போ தான் நீங்கள் பண்ணது அநியாயமாக மாறுது. நியாயத்தோடு வாழும்போது அவளுக்கு என்ன வேணுங்கிறத விளங்கி ஒரு காரியம் செய்கிறீங்க. ஆனால் அவனுக்கு சேராது. அதுக்கான செய்தியை அறிவிங்க அவங்களுக்கு. அதில் நான் பார்த்துக்கிறேன், நீ கொடுக்க வேண்டிய குடியான்னு சொல்லுவான் அவன். அப்படித்தான் பேசுவான். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லுங்க, சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க. ஆனால் இது மற்றவங்களுக்கு ரூட் போட்டு கொடுக்காதீங்க. அவர் ஒருத்தர் இருப்பார், அவர் வாங்கிட்டு எல்லாம் செய்வார், அவர்கிட்ட போ அப்படி சொல்லாது. இப்போ நீங்கள் செஞ்சது அக்கிரமமாக மாறுது. இதில் எதுவும் கேள்வி இருக்கா? புரிய வேண்டியது இருக்கா? அமைதியாக வாழ்றது தான். மனிதர்களுக்கு என்ன வேணுமோ ஆடுற மாட்டை ஆடிக்காரன்னு சொல்றான் இல்லையா? அநியாயம் பண்றதுக்கு இல்லை, அநியாயம் பண்றதுக்கு இல்லை. அப்படி அர்த்தம். எங்கேயுமே வேதத்திற்கு புறம்பா போயிடாதீங்க, நியாயத்துக்கு புறம்பா போயிடாதீங்க. எதுக்காக அந்த காரியம் நீங்க செய்றீங்கன்னு அந்த தெளிவோட செய்யுங்க. அமைதியா வாழ்றது தானே இலக்குன்றது. எல்லை இல்லாதது. இலக்குன்றது எல்லையே கிடையாது. என்னுடைய பாதையில மரணமே இல்லாதவங்களுக்கு இலக்கு சாகிற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இலக்கு வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு மரணமே கிடையாதுன்னு சொல்லும்போது எங்க இலக்கு இருக்கு? நோக்கம் இறைவனுக்கு வழிபடுவது, அவ்வளவுதான். என்னை படைச்சிருக்கதே இறைவனை வழிபடுறதுக்கு தான். யார் ஒருவரையும் படைத்திருப்பது இறைவனை வழிபடுவதற்காக. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய மனதின் சாட்சியத்தை நீங்கள் பின்பற்றுவதற்காக அர்த்தம். மனதில் இருந்து உங்களுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கு, மனதுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கு, உள்ளத்திலிருந்து மனதுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு, பின்பற்றுங்கள். இதுதான் நோக்கம். என்னை வழிவிடுவதற்காக நான் படைக்கவில்லைன்னு சொல்றான். அதான் நோக்கம். ஒரே நோக்கம். மனிதர்கள் யாவருக்கும் நோக்கம் ஒன்றுதான். இலக்கு அவன் கொண்டு போகின்றான், யாருக்கும் தெரியாது. முடிவே கிடையாது. இலக்குக்கு முடிவே இல்லை. இலக்குன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அடைஞ்ச கூட என்ன செய்வீங்க? செத்து போயிடலாமா? அதான் அப்ப உருவத்தை கொண்டுதான் நீங்க சொல்றீங்க மரணம் உருவத்துக்கு உண்டு. அவன் வேதம் முழுவதும் விளக்கம் மனசுக்கு இல்லை, மனதிற்கு மரணமே கிடையாது. இந்த பூமி என்னைக்கு உருவாச்சு யாருக்கும் தெரியுமா? ஆனா உருவாயிருச்சு, பாக்குறோம். இறப்பு எவனால யூகம் தான் பண்ணுவான், யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. நீங்கள் பிறந்து விட்டீர்கள், உங்களுக்கு மரணம் இல்லை, முடிவே கிடையாது உங்களுக்கு. இப்ப பயந்து கொள்ளுங்கள். நிலையான வாழ்க்கை எதுவாக இருக்க போகிறது என்று. நிலையான வேதனையா, நிலையான நன்மையிலா? அதுக்கு மட்டும் நீங்க பாருங்க. அதுதான் உங்களுடைய நோக்கம். உங்களுக்கு நோக்கம் அறிவிக்கப்படுது, அந்த நோக்கத்தை பின்பற்றுங்கள். நிலையான வாழ்க்கை உண்டு, நிலையான வேதனை உண்டு, மரணமே கிடையாது. வேதனை உண்டு, நிலைச்சு போயிடும். மரணமே கிடையாது. உலகம் தோன்றிச்சு அப்படின்றத பாக்குறோம்.
எப்படி தோண்டிச்சுன்னு ஆளால் கதை விடுறான். தோன்றியது மட்டும் தான் தெரியும், எப்படிலாம் தெரியாது. நீங்கள் வந்து கதை விட்டுக்க, எந்த கதையும் விட்டுக்க. அதை கொண்டு மனிதனை குழப்புவ இல்லையா? முடிய வேற சொல்லுவேன் நீ தெரிஞ்ச மாதிரி. 10,000 கோடி வருஷம் ஆயிடுச்சு சூரியன் உருவாகி. இப்போ என்ன கிழட்டு சூரியன் அது? அப்படியே தெரியுது உங்களுக்கு? கிழட்டுத்தனம் தெரியுதா? இங்கே காத்துல கிழட்டுத்தனம் தெரியுதா? பூமியில விளையக்கூடிய ஒவ்வொன்றிலையும் உங்க அறிவு நீ இறந்து போயிடும் சொல்லி 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 உங்களுக்கு அது வருது எண்ணத்துல. அதுக்கு ஒருபோதும் மரணம் கிடையாது, வயசு கிடையாது உங்க மனசுக்கு, உங்க உயிருக்கு. ஏன் புரியல? ஒரு 80 வயசு ஒருத்தர் குதிக்கிறாருன்னா பர்றா என்ன கிழவனுக்கு எந்த கொண்டாட்டத்தை அப்படின்னு கிண்டல் பண்றோம் இல்லையா? அது மனசு. அந்த மனசை பாருங்க. கிழட்டுத்தனம்னு கிடையாது, உயிருக்கு எதுவுமே கிடையாது. நீங்க உடம்ப பார்த்தீங்க, சாகக்கூடியதே பார்த்து திடுறீங்க. உடம்பு அழியும், அனைவருக்கும் அழியும், யாவும் அழியும். எல்லை இல்லாதங்கிறதுக்கு சாட்சி நிறைய காட்டியிருக்காங்கல்ல உங்களுக்கு. ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் இன்னும் 5000 கோடி வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் செத்து போயிடும். நீ பார்த்திய? டெய்லி கொஞ்சம் சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்க, சூரியன்ல அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்க. நீ பார்த்திய? உனக்கு தெரியுத ஏதாவது? மரணம் இல்லை நமக்கு. நோக்கம் வாழ வேண்டும், உள்ளத்தில் அறிவிக்கப்பட்ட செய்தியின்படி வாழ வேண்டும். நியாயமாக இருந்தால் வாழ்க்கை உண்டு, நியாயம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. நித்தம் நித்தம் வேதனை. அதுக்கு தான் புத்தகம் கொடுத்துருக்கான். நான் தவறும் போதெல்லாம் என்னை நேர்வழிப்படுத்துவதற்காக. நான் தவறும் போதெல்லாம் நேர்வழிப்படுத்துவதற்காக. அவங்க தேவையை கேட்குறாங்க, நீங்க கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். சரியா? அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அவனுக்கு தெரியல, அவன் அதுக்காக தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறதுன்னு அவனுக்கு தெரியல, இல்லை இப்படி பழக்கப்படுத்திருக்காங்க. இருக்கட்டும், அவங்க தெளிவு வரும்போது மாறும். எவ்வளவோ இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே செய்யாம பயந்துனா இறைவனுக்கு மனசாட்சிக்கு பயந்து நியாயத்தோட வாழ்றவங்க எல்லா துறைகள்லையும் இருக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்போ நான் யாரை பார்த்து போறேன், எனக்கு நான் ஒருத்தரை பார்க்க போகும்போது அவரு நல்லவராக இருக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க இறைவன் உதவி தேடுங்க. நீங்க போகும்போது அங்கே மாறி ஒருத்தர் உட்காராரு, இல்லைன்னா அவர் மனசு அந்த நேரம் மாறி இருக்கு, உங்க வேலையை செஞ்சு அனுப்பிச்சுடுறாரு. இன்னொருத்தட்ட கேட்கிறாரு, உங்ககிட்ட கேட்கல. உங்களுக்கு உங்களுடைய இறைவனுடைய உதவி. நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாமே. அப்படி ஒருத்தர் அவர் அப்படிப்பட்டவரும் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லதாக காட்டுறான். உலகமும் உங்களுடைய கண்ணாடி. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் கண்ணாடி நீங்க பாக்குறீங்க. அப்போ ஒரு குறை காண்பிக்கப்படும் போது குறை என்கிட்ட இருக்குன்னு பாக்குறதுக்கு பதிலா அவன்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லாதீங்க. இருக்கிறாங்க அந்த மனிதன் நல்ல குணம் இருக்கு இல்லையா? அதனால வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போறாரு அவரும் இல்லையே. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போறாருல்ல, ஏதோ ஒரு பலகாரம் வாங்கிட்டு போறாருல்ல வீட்டுக்கு. நல்ல குணம் இருக்குதானே செய்யுது. அப்ப அந்த நல்ல குணம் நம்ம போகும்போது அந்த நல்ல குணத்தை பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுக்குறான். அவங்க மேல குறை இல்லை, ஊர் பூரா அவரை குறை சொல்ல, உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. இல்லை நல்லவர் தானே அப்படின்னு இல்லையா? அப்ப நம்ம இங்க மாறும் பொழுது அங்கே மாறும். ஒரு குறையை பார்க்கும் போதெல்லாம் நான் மாறணும் மட்டும். இதுதான் போராட்டம், பெரும் போராட்டம். கேட்டீங்க இல்லையா? இதுதான் போராட்டம், இதெல்லாம் போராட்டம். நான் என் பார்வை அங்கே போயிருது, எனக்குள்ள நான் திரும்பணும் இல்லையா? அதான் போராட்டம். கடந்து உள்ள வாங்க, கடவுள் உதவி செய்வார். வெளியே பார்க்கும்போது எனக்கு பெரும் பிரச்சனையா தெரியுது, உள்ள பார்த்தா நான் மாத்திக்கணும்னு தெரியுது. அதே விஷயம்தான். பார்வை வேறாக போகும்போது அர்த்தம் வேறாக மாறுது. வெளியவே பார்க்க சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம உள்ள பார்க்கணும். அங்கே அவனை தவிர இல்லை அப்படின்ற அந்த செய்தி அறிவிக்கப்படுது. என்ன வேணும்னு தெளிவாகுது, வேதம் பிரித்து அறிவிக்குது, அவனை தவிர இல்லைன்னு அறிவிக்குது. இப்ப நான் உள்ளத்துல இருக்கிறேன். இப்படித்தான் வழிகாட்டுது வேதம். இப்போ மதமோ இனமோ குலமோ ஜாதியோ கிடையாது. ஒரு மனிதன் ஒரு மனிதன், அவ்வளவுதான். மனிதன்ல ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் யாரை இறைவன் நெருக்கமாக்குகின்றானோ அவரோடு சேர்ந்து வாழ போறீங்க. அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி இறைவன் அறிவிக்கின்றான், என்றென்றுமான வாழ்க்கை.